لا إله إلا الله. عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وجاهدوا بأموالكم وأنفسكم في سبيل الله ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال نبينا عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஈதுல் அல்ஹா பெருநாளை அல்லாஹ் நம்மை அடைவிருக்கிறான். இந்த பெருநாளில் அல்லாஹ் என்னென்ன பரக்கத்துகளை எல்லாம் இறக்குகிறானோ அந்த பரக்கத்துகளை எல்லாம், ரஹ்மத்துகளை எல்லாம் நம்மை மீது சிறிதளவும் குறைவில்லாமல் இறக்குவானாக. இந்த முபாரக்கான நாளினுடைய பரக்கத்தின் பொருட்டினால் வல்ல ரஹ்மான் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய் நொடிகள், முசீபத்துகள், ஆபத்துகள், கவலைகள் அத்தனை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களை, உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவானாக. இந்த நாளின் பரக்கத்து பொருட்டினால் வருடாவருடம் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், நபியினாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை அதிகமாக ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்தொழில் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நாளுடைய நிகழ்வு நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தை பருவத்தில் இருக்கிற பொழுது, அதாவது தந்தையோடு சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த பருவத்தை எட்டிய பொழுது கடவொன்று காணுகிறார்கள், தன்னுடைய அருமை மகனை அறுப்பதாக. அதனை அவர்கள் யோசனைக்கு வைக்கவே திரும்பவும் அந்த கனவை கண்டதற்கு இணங்க தன்னுடைய அருமை மனைவி ஹாஜரா அம்மாவிடத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் இதில் யோசனை இருக்கிறது, செயல்படுங்கள் என்று கூறிவிட்டார்கள். தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க, என் அருமை மகனே, நான் ஒரு கனவு கண்டேப்பா. என்ன தெரியுமா? கனவுல உன்னை நான் அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன்றாங்க. இது மாதிரி கனவுகளை வெளியே சொல்லவே முதல்ல யோசிப்போம். ஆனால் தன்னுடைய மகனிடத்திலையும் ஆலோசனை கேட்கிறார்கள். இது மாதிரி நான் கனவுல பார்த்தேன், ஃபந்தூர் மாதா தரா, நீ என்ன சொல்கிற இதை பற்றி, உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டப்ப சொன்னாங்க, யா அபதி ஃபஅல், என்னுடைய தந்தையை யா அபதி ஃபஅல் மாது உமர், நீங்கள் உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை அப்படியே செய்து விடுங்கள். சதஜதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருக்கிறேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் அறுத்துருங்கன்ட்டாங்க. இந்த நிகழ்வை நாம் நம்முடைய பிள்ளை வைத்து யோசித்து பார்க்க வேண்டும். யோசிப்பதற்கு நாம் அதை ஒரு அருவருப்பாக கருதினாலும் யோசித்து ஆக வேண்டும். நம்முடைய பிள்ளையை இப்படி அறுப்பதாக கனவு வந்தால் நாம் எப்படி துடிதுடித்து போய்த்திருப்போம், அடுத்து தூக்கமே வராது இல்லையா? எவ்வளோ சஞ்சலத்துக்கு ஆட்பட்டிருப்போம். இதையெல்லாம் தாண்டி காலைல எழுந்து நம்ம வீட்டை சொன்னோம்னா என்ன நடக்கும்? நான் மனைவிட்ட போய், ஏம்மா நைட்டு நம்ம பையனை அறுக்கிறதா கனவு கண்டேன், அதனால் அறுத்துடலாமா அப்படின்னு என்ன நடக்கும்? சமையலுக்கு கத்தியால் நம்மளை முதல்ல அறுத்துருவாங்க, உடைய முதல்ல அறுத்தா சரியாக போய்டும். அதையும் தாண்டி தான் பிள்ளைகிட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும்? அவன் ஒரு கதையை சொல்லுவான். இந்த காலத்து ஆளாக இருந்தால், அத்தா நான் முந்தானத்தையே கனவு கண்டேன், நான் அறுக்கிற மாதிரிப்பா. அவன் அந்த அளவுக்கு பிள்ளைங்க அட்வான்ஸாக போயிட்டுருக்கிறாங்க. அவன் நமக்கு முன்னாடி இருக்க நம்ம அவன் தயாராகிடுவான். இப்போ இப்படிப்பட்ட காலத்தை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை
இது எந்த அளவு சாத்தியம் என்பதை நாம் கற்பனைக்கு கூட நாம் இதை வைத்து பார்க்க முடியவில்லை. உண்மையில் சொல்ல போனால் குறை மெதையை வைத்து நாம் யோசித்தோம் என்றால் இது போன்ற சரித்திரங்கள் சாத்தியமா என்கிற அளவிற்கு நாம் அதை மிக உயிர்ப்போடு பார்க்கிறோம் என்று சொன்னால் அது சாத்தியம் என்று குர்ஆன் பேசுகிறது. அது நடந்ததுதான். அந்த நடந்தனுடைய ஞாபகத்தால் தான் நீங்கள் வருடா வருடம் குர்பானை கொடுக்கிறீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? மனைவி ஒத்துக்கிட்டாங்க, தன்னுடைய பிள்ளை ஒத்துக்கொள்கிறார்கள். எப்படி சாத்தியம் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவெல்லாம் சாத்தியம்தான். தந்தையினுடைய பேச்சை பிள்ளை அப்படியே கேட்கிறதே, சாதாரணமாக கேட்பதல்ல. இன்றைக்கு உங்கள் விருப்பத்தின்படி உங்கள் பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா? அவங்களால் அவங்க ஒரு கோர்ஸ் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பா, அதுதான் செய்ய முடியும். நீ நினைத்திருக்கலாம் உங்கள் பிள்ளை ஆளுங்களாக ஆக்கலாம் என்று. ஆனால் சொந்த பந்தத்தில் உள்ள நல்லவங்களாக சேர்த்து அவங்களுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. டே ஓதாதரா, பொண்ணு கிடைக்காதரா, சம்பளம் கம்மிடா அப்படின்ட்டு. அப்போ நம்ம இப்படி தான் நம்முடைய சூழ்நிலை இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளை தன் உயிரையே கொடுக்க தயாரானதை எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் அப்படி. உலகத்துடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, நீ உலகத்தை எது வேண்டுமானாலும் ஆண்டுகொள், ஆனால் என்னுடைய கட்டளையின் கீழ் நீ ஆண்டுகொள். அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நீ கட்டுப்பட்ட அப்படின்னா உலகமே உன் காலடியில் கிடைக்கும்னா அல்லாஹ். எனக்கு கட்டுப்பட்டா இது வேணா, இதுக்கு மேலே சாத்தியங்கிறான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட காரணத்தினால்தான் உலகமே காலடை இயங்கியது. எங்களை வழிநடத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நாடு நாளாக அழைப்பு கொடுத்தது. சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால்தான் தேடி வந்தது பதவி. நாம் இன்றைக்கு காசு கொடுத்து பதவிக்கு அலைஞ்சு பார்க்க முடியலையே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு பாருங்கள், உங்கள் பிள்ளை என்ன உலகமே உங்கள் காலடியில் கிடக்கும். நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம உங்களுடைய பணம் தான் பெருசு, உங்களுடைய பதவி தான் பெருசு என்று நினைத்து கொண்டால் உங்கள் சொந்த மகன் கூட பேச்சை கேட்க மாட்டான். நீங்க சொல்லலாம், நான் என்னுடைய மகனுடைய பேச்சை அடக்கி வைத்திருக்கிறேன், என் மகனை நான் அடக்கி வைத்திருக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் தொழுகை இல்லை, இபாதத் இல்லை என்று சொல்லலாம். நீங்கள் நிச்சயமாக குறித்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். 100க்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அடங்கி நடக்கல, நடிக்க கத்துக்கிட்டான்னு அர்த்தம். நடிக்க கத்துக்கிட்டான். உங்கள் மகன் சரியாக தொழுக வேண்டுமா? நீங்கள் தூங்கி கொண்டு உங்கள் மகனை அனுப்பினால் நிச்சயம் அவன் ஏமாற்ற கற்றுக்கொள்வான். பின்னாட்களில் நிச்சயமாக அவன் மாறுவான். இது வரலாற்று ரீதியான உண்மை. நீங்கள் தொழுகைக்கு அழைத்து வந்து பாருங்கள், அது நடக்கும். இஸ்லாம் அதைதான் சொல்லுகிறது. நீங்கள் முதலில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டுப்பட்டதை நாம் நினைத்தோம் என்றால் அதுவெல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாததை போன்று தோன்றுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல்ல ஹத்னா செஞ்சுக்கிட்டாங்க. எத்தனை வயசு தெரியுமா? 80 வயசுல. 80 வயசுல இருக்க போறது அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமே ஹத்னா செஞ்சுக்கிங்கிறான். எதையுமே ஆலோசனை பண்ணல. அப்படியா, எப்படி செய்யணும், எதில் செய்யணும், ஒண்ணுமே கேட்கல. இஹ்ததன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பில் கதூம். கதூம் என்றால் ஒரு கோடாரியை போன்ற ஒரு இரும்பை வச்சு உடனே எடுத்துட்டாங்க. அது எதையுமே யோசிக்கலைங்க, எதையுமே உடனே கோடாரியை போன்ற ஒரு இரும்பை வைத்து உடனடியாக விட்டு கொண்டார்கள். வலியால் துடித்த பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஆயுதத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டுட்டீங்கிறான் அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அது யாரையுமே முன் வச்சு பார்க்க மாட்டாங்க, போ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அதுதான் முக்கியம். குடும்பம் எல்லாம் அடுத்ததுதான். தன் தந்தையை வெறுத்து ஒதுக்கி ஊரை விட்டு தந்தை ஒதுக்கி வைத்தார்களே, ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் தெரியுமா? ரப்புடைய பொருத்தத்திற்காக வேண்டி. தன் சொந்த ஊரை வெறுத்தார்கள், தன்னுடைய உறவுகளை வெறுத்தார்கள். ஊரெல்லாம் சேர்ந்து அவர்களை நெருப்பு கூட்டத்தில் தூக்கி போட்ட பொழுது சிறிதும் சரணப்படவில்லை. அல்லாஹ் நெருப்புல தூக்கி போடுறான், அல்லாஹ் என்னை காப்பாத்தி, எல்லாம் எதையுமே கேட்கல. அல்லாஹ் காண்டி செய்யறோம், அல்லாஹ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நீங்க நியத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய உலகம் அப்படியே காலையில் கொட்டி கிடக்கும். நெருப்பு கொண்டம் சாதாரண நெருப்பு கொண்டம் அல்ல, அதற்கு மேல் பறவைகள் கூட செல்ல முடியாது, கரிந்து விடும். அப்படிப்பட்ட நெருப்பு கொட்டத்தில் தூக்கி போடுகிற பொழுது எந்த கவலை இல்லாம என்னமோ ஜாலியா டூருக்கு போன மாதிரி போனாங்களே, நம்ம போக முடியுமா? இன்னைக்கு போக முடியுதா? ஏசி இல்லாத பிளேஸருக்கு போறதை யோசிக்கிறோம் இல்லையா? ஃபேன் இல்லாத பிளேஸருக்கு போறதை யோசிக்கிறோம் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பென்று தெரிந்து விழுந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுக்காண்டி அப்படின்னா எல்லாத்தையும் அவர்கள் துறக்க தயாரானார்கள். சொந்த ஊரை விட்டார்கள், உறவை விட்டார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. கஷ்டப்பட்டு
கட்டிய மனைவியும் பிள்ளையும் பாலைவனத்தில் போய் விட்டுட்டு வான்னு அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சோதிப்பான், அல்லாஹ் கைவிட மாட்டான். இப்போ ஒன்று ஒன்று அடிக்கு மேல் அடி நம்ம தொடர்ந்து 2 அடி விழுச்சுன்னு தாங்க முடியல, நம்மளால முடியலன்னு என்ன செய்யறோம்? அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டால் வேற யார் மேலே படிக்க சொல்கிறோம். அந்த மருமக நேரம் சரியில்லை, அன்னைக்கே அவன் சொன்னான் அங்கே கட்டாதன்னு சொன்னான், நான் தான் கேட்கல. வீடு வாஸ்து சரியில்லை, இந்த மாதிரி பைக் எடுத்த நேரம் செய்யல, இது எடுத்த நாளில் இருந்தால் இப்படி, இந்த வீடு கட்டினால இப்படி யாரும் அடையாச்சும் பழியை போட்டுட்டு போயிட்டே இருப்போம். எது நடந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் மீது பழியை போடல. எருப்பு கூட்டத்தில் வீழ்ந்தார்கள், உறவுகளை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள், தந்தையை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள், ஆதரவே இல்லாமல் நாடு விட்டு நாடு சென்றார்கள். யார் மீது பழியை போடல, அல்லாஹ்வுக்காண்டி ஏத்துக்கிறேன் நான் முடிஞ்சிச்சு. கஷ்டப்பட்டு கட்டிய மனைவி பிள்ளை எல்லாம் பாலைவனத்தில் போய் விட்டுட்டு வான்னு அல்லாஹ் போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணும்னு அல்லாஹ். அதுதான் முக்கியமான விஷயம். பாலைவனத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு பொறுப்பு உண்டு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பச்சிலம் குழந்தை அழுகிறது, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை அழுகிறது. விட்டுட்டு வருவோமா? நம்ம விட்டுட்டு வருவோமா? ஒரு பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு அனுப்புனா கூட யோசிக்கிறோம் இல்லையா? அவங்க அம்மா வீட்டில் வசதி பத்தலை, அதனால் நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, குறை சொல்லலை. நம்ம யோசிக்கிறோம்ல குழந்தைய பற்றி. குழந்தை அது கிராமமாக இருக்குது, ஏதாச்சும் ஒன்று ஆஸ்பத்திரி வரதுக்கு இல்லாட்டா ஆகும் அப்படின்னு யோசிக்கிறோம். அல்ல தாய் வீடு யோசிக்கிறார், பிள்ளை மாசமாக இருக்குது, அங்கே போய் என்ன கஷ்டப்படுதோ தெரியல யோசிக்கிறோம். இது இயற்கை, அது வரணும், அதை பற்றி குறை சொல்லலை. இப்படி யோசிக்கிற நாம் அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக கை குழந்தையை ஆள் இல்லாத வனாந்திர தண்ணி இல்லாத புற்பூண்டி இல்லாத பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு திரும்பி பார்க்காம வரணும்னா யாரால முடியும்? விட்டுட்டு வந்தாங்களே, அல்லாஹ் சொன்னா அப்படியே கேட்டுருவாங்க. இது எல்லாம் அவர்கள் செய்த காரணத்தினாலதான் அவங்க என்ன சொன்னாலும் பின்ன தயாரானாங்க. இது தந்தையினுடைய பேச்சை இறைவன் கேட்பது என்பது ஒரு புறம் இருக்க, அல்லாஹ் கேட்க வைத்தான். அல்லாஹ் மனைவியினுடைய கணவனுடைய பேச்சை மனைவியை கேட்க வைத்தான், தகப்பனுடைய பேச்சை பிள்ளையை கேட்க வைத்தான். இது அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை. நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை சம்பாதித்து வைத்தாலும், என்னதான் நீங்க செய்து கொடுத்தாலும், இந்த ஒரு புரியம் அது அல்லாஹ் போடுறது சொத்துனால வராது, சொத்துனால வராது. அப்ப அல்லாஹ்வுக்காண்டி உங்களை நீங்கள் என்றைக்கு தியாகம் செய்கிறீர்களோ அன்றைக்கு உலகமே உங்களுக்கு காலுக்கு கீழாக கிடைக்கும் என்பதுதான் அந்த குர்பானை நமக்கு உணர்த்துகிறது. அதையெல்லாம் தாண்டி 90 வயசுக்கு அப்புறம் பிள்ளை பிறக்குது, அருங்கன்னா எப்படி இருக்கும்? சாதாரணமாக குழந்தை பிறக்கலைங்க, திருமணமாகி ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பாக்கி இல்லாமல் அந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசம் சேர்த்துவோம். குழந்தைய விடுங்க, அந்த மனைவி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்போம். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கு, 20 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கு. அந்த மனைவியை தாங்குங்கள். அதை பற்றி எதுவுமே இஸ்லாம் தடுக்கவில்லை. மனைவியை நீங்கள் பராமரியுங்கள், அதை பற்றி சொல்லலை. யோசிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு சம்பவத்தில் நம்முடைய வாழ்க்கை வைத்து யோசிக்க வேண்டும். 10 வருஷம் கழித்து இல்லாத குழந்தையை உண்டாக்குறதுக்கு நாம் எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறோம். 90 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது, அதை போய் அருங்கன்னா எப்படி இருக்கும்? அல்லாட்ட மறுப்பு பரிசீலனைக்கு சென்றார்களா? இல்லையே, அப்படியே போய் அறிக்கை துணிஞ்சாங்க இல்லையா? இதுதான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். என்ன எதிர்பார்க்குறான்? என்ன சொன்னாலும் அப்படியே செய், அதை கேள்வியே கேட்காதங்கிறல்ல. நான் சொல்லிட்டான் அப்படிதான், 5 நேரம் தொடுகணும், தொடுத்து தான் ஆகணும். என்கிட்ட செல்வம் இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, நான் கோடீஸ்வரன், அந்த நியாயமெல்லாம் பேசினால் ஆஸ்பத்திரியில் படுத்து 1 வாரத்தில் காசு பிடிக்கிட்டு விட்டுருவான். இன்னைக்கு உள்ள மருத்துவமனையெல்லாம் சொல்லவே தேவையில்லை. பணம் இல்லாதவர்களுக்கு இதான் கிளினிக்கில் போய் ஊசி போட்டு வந்துடலாம். பணம் இருப்பவர்களுக்கு சாதாரண ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. அவங்களுக்குள்ள அப்போல்லாம் அந்த மாதிரி தான் போயாகணும். அப்போ உங்களுடைய பணம் காசு எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பிச்சை காசு, ஒரு சல்லி பைசா உதவாது. நினைத்துக் கொள்ளலாம், நான் நிறைய பணம் வைத்திருக்கிறேன், நான் பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்கிறேன், நான் பல குமரர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், உறவுகளை ஆதரிக்கிறேன், நான் ஹஜ் செய்திருக்கிறேன், உம்ரா செய்திருக்கிறேன். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாருக்கு? இந்த பைசா எல்லாம் அல்லாஹ்க்கு என்ன வேணும்? அவனுடைய ஹசானால இதெல்லாம் ஒரு சின்ன கால் தூசிக்கு சமமாகுமா? நம்மை விட 100 மடங்கல்ல பல 1000 மடங்கு செல்வத்தை வைத்து காரூனை பார்த்திருக்கிறது சமுதாயம், ஃபிரௌனை வைத்து பார்த்திருக்கிறது சமுதாயம், அவருடைய சொர்க்கத்தையே கட்டி நம்மூரதை பார்த்தது சமுதாயம். நம்ம என்ன வீடு கட்டிட்டோம்? நம்ம எல்லாம் என்னத்தை வாழ்ந்துட்டோம்? கார் வாங்கிட்டோம். அன்னைக்கு வாழ்ந்தாங்களே, அவங்க வாழ்க்கையில கால் தூசி அளவு கூட வாழலை. எங்கே சென்றார்கள் சமுதாயம்? ஒரு காத்து தோசை பரட்ட மாதிரி புரட்டி போட்டுச்சுக்கிறான்லாம் இல்லை சொல்றானா இல்லையா? இப்போ காசு பணம்லாம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீ என்ன அல்லாஹ் காட்டி நீ என்ன செஞ்ச? நான் சதக்கா கொடுத்தேன், அதை விடு. நீ என்ன செஞ்ச? உடலால் என்ன செய்தாய்? தியாகத்தால் என்ன செய்த? அல்லாஹ்விற்காக வேண்டி. அல்லாஹ் ஆயத்தை சொல்லுகிற பொழுது, ஜாஹிது பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உயிர்களையும் நீங்கள் அர்ப்பணியுங்கள். தாலிக்கும் கைரலுக்கும் இன்குந்தும் தஅலமூன், அது நீங்கள் உண்மையாகவே அறிந்து கொண்டால் அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் உயிரை கொடு என்றால் கூட கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காண்டி உயிரை கொடுனாலும் கொடுத்துடணும், பொருளாதாரத்தை கொடுனாலும் கொடுத்துடணும். கணக்கு பார்க்க கூடாது, நான் ஏன் கொடுக்கணும், நம்மள மாதிரி 1000 பேர் இருக்காலாம் கணக்கு பார்க்க கூடாது. நீ என்ன கொடுத்தாய்? அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறவ சொல்றாங்க, ஏதாவது தான தர்மம் செய்யுங்க, என்ன ஒருத்தவங்களுக்கு கை காமிச்சு சொல்றப்ப அவருக்கு நாங்கள் ஊர் ஃபுல்லாக கொடுப்பாங்க. அது கிடக்க நீ என்னப்பா கொடுத்த? உன்னுடைய கடமைக்கு நீ என்ன கொடுத்தாய்? உனக்கு நன்மை வேணும் இல்லை, அது வேணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லு, உனக்கு உயிரையும் அர்ப்பணியுங்கள், பொருளாதாரத்தையும் அர்ப்பணியுங்கள் என்று முதல் விஷயத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது விஷயமாக அது உங்களுக்கு தான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தான் சிறந்தது. ஊற்று தண்ணி இறைக்க இறைக்கு தான் ஊருமே ஒளிய வைத்து கொண்டு பார்த்தால் ஊறாது, தண்ணி வீணா போய் நாரி போயிடும் சாக்கடையா. ஊட்டு தண்ணியை இறைத்து பாருங்கள், புதியதாக தண்ணீர் ஊறும். பணத்தை வெளியெடுத்து கொடுத்து பாருங்கள், உடைய உடலை வழி இபாதத் செய்து பாருங்கள், ஆரோக்கியம் கூடும், ஆரோக்கியம் கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா ஷரீக லஹ், அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா ஷரீக லஹ் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள், துக்கங்கள், நோய்கள், கஷ்டங்கள் அத்தனைக்கு தீர்வாக அமையும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு பார்த்துருக்கிறோமா? ஈமான் அந்த அளவுக்கு புத்தியதா? மருத்துவமனை மேடு வைத்திருக்கிற அந்த ஈமான் சுபுகுத்தலுக்கு மேல வைக்கலையே. சுபுகுத்துல தான் ஆரோக்கியம் கிடைக்கும், தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு ஆரோக்கியம் கிடைக்குன்னு சொன்னா கேட்கல. அவன் டாக்டர் சொல்றான், காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு கையை காலை பேய் மாதிரி ஆட்டனை ஆட்டிட்டு உட்காந்துருக்கிறான். அன்னைக்கு இது வேண்டாம் என்று சொல்லவில்லை, இஸ்லாம் அதை முன்பே உங்களுக்கு சொல்லிவிட்டதே. சுபுவுக்கு எழுதுறீங்கள், அதிகாலை எழுந்திருந்து பழகுங்கள், தஹஜ்ஜுதை கடைபிடியுங்கள், பரக்கத்து கிடைக்கும், ரிஸ்க் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி இருக்கிறானே. எந்த லிஸ்ட்ல நாம வச்சிருக்கிறான் பாருங்க அந்த விஷயங்களை. அல்லாஹ்வுக்காண்டி நீங்கள் அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் சிறந்ததுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்காண்டி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் என்கிறான் அல்லாஹ். இப்படி மாற்றினால், உடைய பழக்க வழக்கத்தை நீங்கள் விட்டால் உங்களுக்கு அது பல மடங்காக சிறப்பாக கிடைக்கும். நான் ஏற்கனவே பார்த்த இந்த விஷயத்தை மறுபடியும் யோசித்தால், இத்தனை தியாகங்கள் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தியாகத்திலும் அவர்கள் தோற்கவில்லை. மகனை அறுக்க துணிந்தார்கள், ஆனா அல்லாஹ் ஆட்டை கொடுத்துட்டான். நாடு விட்டு நாடு சென்றார்கள், சொந்த ஊர் வெறுத்தது. ஆனா இன்றைக்கு நாம் அவங்களை நேசிக்கிறோமா இல்லையா? அவங்க செய்த காரியத்தை ஹஜ்ஜு செய்கிறோமா இல்லையா? ஹாஜரா அம்மா பிள்ளையை வைத்து தவித்தார்கள், ஆனா அந்த தண்ணிக்கு இந்த உலகமே ஏங்குறமா இல்லையா? சம்சம் தண்ணிக்கு. இதுதான் உங்களுடைய தியாகத்தின் மறு உருவம், இந்த வெற்றி தான். தியாகத்தின் மறு உருவம் இந்த வெற்றி தான். தியாகம் செய்கிற பொழுது கஷ்டமாக தெரியலாம், ஆனால் வெற்றி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை குறித்து ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் என்ன இந்த உயிருக்கு உயிர்த்து வைத்திருக்கிறான் என்றால், அவர்களுடைய ஜனாசாவிற்கு ஜனாசா நகர்ந்தது, ஆட்கள் நகரல. அந்த அளவுக்கு கூட்டம், இங்க இருந்து கபிஸ்தான் வரைக்கும் தூக்கிட்டு எல்லாம் போக முடியல, ஃபுல்லு. அப்ப ஜனாசா தான் நகர்ந்துச்சு. அப்படின்னா எவ்வளவு கூட்டம் இருக்கு நீங்க பாத்துக்குங்க. அப்படிப்பட்ட உயர்வை அடைந்தவர்கள் சொல்லுகிறார்கள், என் உயர்வுக்கு காரணமாக இது தெரியுமா இருக்கலாம், நான் சின்ன வயசுல நிர்வாணமா குளிக்கிற பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. அப்ப குளிக்கிறப்ப அன்னைக்கு காலையில் ஒரு ஹதீஸ் நான் படிச்சேன், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபலா யதுகுலன்னஹல் ஹம்மாம உரியானன். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டவர் நிர்வாணமான முறையில் குளியலறைக்கு நுழைய வேண்டாம். அப்படி என்ன அர்த்தம்? ஈமான் கொண்ட யாருமே நிர்வாணமாக குளிக்க கூடாது அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நினைவுக்கு வந்துச்சு. உடனே நான் ஆடையை உடுத்திக் கொண்டேன். அதிலிருந்து இதுவரை நான் நிர்வாணமாக குளித்ததே கிடையாது. இந்த என்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றியதுதான் என் உயிருக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ பழக்க வழக்கத்தை மாற்ற முயற்சி செய்யணும், நம்ம மாற்ற முடியலையே. ஒரு புகைப்பிடிப்போட சென்று திருந்துங்கன்னா இன்ஷா அல்லாஹ்ங்கறானே, அவன் அதுக்கு போய் இன்ஷா அல்லாஹ், அதுக்கு என்ன இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசத்தை திருந்திடுறேன், அது ஒரு உயிரோடு இருப்பேன்னு தெரியுமா? மது அருந்துபவர், போதை பொருளை பயன்படுத்துகிறவன் இன்ஷா அல்லாஹ் திருந்தலாங்கிறானே, நம்மளை கண்டால் ஓடுகிறானே. ஒரு ஊருக்கு ஹோல்சேல் சப்ளையர் கஞ்சா போட்டுருக்கு நம்மளா இருக்கிறானே, இது எங்க போய் சொல்றது? இந்த வெங்க கேட்டே நம்ம ஆளுக்கு தான் ஹோல்சேல் சப்ளையரா இருக்கிறாங்களே. 5 நேரம் தொழுகையாளிகள் புகைப்பிடிக்கிறோமே, அதுல தொழுகையாளிகள் போதை பொருளை யூஸ் பண்ணுகிறோமே, எல்லாம் சாராயத்தினுடைய பட்டியலில் வரும் தான். நான் சென்ற வாரம் ஜும்மாவிற்குள்ள சொன்ன நினைவு இருக்கிறது. புகைப்பிடிப்பது, அது பவுடரை யூஸ் பண்றது, எந்த வகையில் போதையை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது போதை தான்.
அது போதை தான். அதனுடைய தீகை என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் தொடரும். மது அருந்தினால் மட்டும்தான் தண்டனை கிடையாது. சிகரெட் குடித்தாலும் சரிதான், அல்லது சின்ன சின்ன பவுடர் ஐட்டத்தை யூஸ் பண்ணாலும் சரிதான், எல்லாம் ஒரே பட்டியல் தான். எல்லாம் ஒரே பட்டியல் தான். அதுவெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் நசாயில ஒன்று பதிவு செய்கிறாங்க. ஒரு பெண், முன் வாழ்ந்த ஒரு பெண் ஒருத்தி ஒரு ஆபிது வணக்கசாலையை அடைவதற்காக முயற்சி செய்து அவரை அடைத்து கொண்டு வந்து மதுவை வைக்கிறார்கள். அவளை கற்பழிக்க சொல்லுகிறார் அல்லது குழந்தையை கொல்லி என்கிறார்கள். அந்த வணக்கசாலையை பார்த்தாங்க, தப்பிக்க முடியாது. மது குடிச்சிட்டு போயிடலான்னு மது குடிச்ச உடனே பெண்ணை பார்த்த ஆசையில் கற்பழிக்கிறார்கள். குழந்தையை பார்த்த அந்த மோகத்தில் கொலை செய்கிறார்கள். சொல்லிவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுகிறார், அபிசராச சொன்னதாக கமுர் இருக்கிறதே அது அனைத்து தீங்குகளுக்கும் தலைமை என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு விஷயத்தை நாம் இறுதியாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஊரில் ஒருத்தர் மது அருந்துக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போறார். அவர் போனப்போ பார்த்தா ஒரு எதிரில் ஒரு பஸ்ஸுலையோ லாரிலையோ போய் அடித்து ஒரு வஃபாத் ஆகிட்டார். இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாவம் ஆக்சிடென்ட் சொல்லுவீங்க. இஸ்லாம் இது தற்கொலை என்கிறது. ஏன்னா நீ புத்தி பேதளித்து போய் உன்னுடைய மதுவால் நீ கொண்டு போய் வாகனத்தை இடித்திருக்கிறாய். இது மவுத் அல்ல ராஜா, இது தற்கொலை. தற்கொலை. இஸ்லாம் சொல்லுகிற ஃபத்வா என்ன தெரியுமா? ஒருவன் மது அருந்திய காரணத்தினால் உடல் பாதிக்கப்பட்டு இறந்தால் நீங்கள் ஜனாசா மையத் என்று சாதாரணமாக சொல்லலாம். அது தற்கொலை. தற்கொலைக்கு என்ன தண்டனை? அது கண்டிப்பாக கிடைக்கும். புகை பிடித்து ஒருவனுக்கு நுரையீரல் கெட்டு போய் ஒருவன் செத்து போனால் அது மவுத் அல்ல, தற்கொலை சொல்லுகிறது இஸ்லாம். போதைப் பொருளை பயன்படுத்தி செத்து போனால் அது சாதாரணமான மவுத் அல்ல, தற்கொலை. நான் தற்கொலைன்னா விஷத்து குடிக்கிறதோ, கத்தி எடுத்து குத்திக்கிறதோ, தண்டவாளத்தில் படுக்கிறதோ, தூக்கு போறதே கிடையாது. அதனுடைய பாதிப்பு என்ன? உயிர் போறது தானே. புகைப்பிடித்தால் உயிர் போகுமா போகாதா? ஆபத்து ஏற்பட்டு ஸ்லோ பாய்சன் தான். அதுவும் அது தற்கொலை தான். புகைப்பிடித்து மரணித்தால் தற்கொலை தான். தொழுகையாளியாக இருக்கலாம், ஹாஜிகளாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் புகைப்பிடித்து நீங்கள் மௌத்தாகிவிட்டால் அவருடைய பாதிப்பு கொஞ்சம் மௌத்தாகிவிட்டால் தற்கொலை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மது அருந்திவிட்டு பாதிப்பு ஏற்பட்டு மௌத்தாகிவிட்டால் தற்கொலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டுமானாலும் அதற்கு பல காரணங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இஸ்லாம் கூறுவதுதான். அப்ப நாம் இன்றைய சிந்தனையாக வாழ்க்கையை மாற்றி பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் விடுறதுக்கு தயாராகுங்க, எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாராகுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வலியுறுத்தினார்களே, தாடியை வளர்க்க தயாராகுங்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ, வட்டி, லஞ்சம், புகை, மது, போதை வஸ்து எல்லாம் விட தயாராகுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த நாடைய பரக்கத்து விருட்டினால் முஸ்லிம்கள் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இது போன்ற படிப்பனை நாம் அதிகமான முறையில் எடுத்துக்கொண்டு நல்ல முஸ்லிம்களாக வாழ செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் உடைய பெற்றோர், குடும்பத்தார்கள், உலக மக்கள் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.